वेङ्कटाद्रिसमं स्थानं ब्रह्माण्डे नास्ति किञ्चन वेङ्कटेशसमो देवो न भूतो न भविष्यति. ओं नमो वेङ्कटेशाय. திருமலா திருப்பதி தேவஸ்தானம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் இணைந்து வழங்கும் ஸ்ரீமத் பகவத்கீதை பாராயணத்திற்கு அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். மூகம் கரோதி வாசாலம் அங்கும் லங்கயதே கிரிம் யத் கிருபாதமஹம் வந்தே பரமானந்த மாதவம். करारविन्देन पदारविन्दम् मुखारविन्दे विनिवेशयन्तम् वटस्य पत्रस्य पुटे शयानम् बालं मुकुन्दम् मनसा स्मरामि. वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. நம்மளுடைய சனாதன தர்மத்தில் கீதை ரொம்ப முக்கியமான ஒரு கிரந்தம். அதனுடைய மகாத்மியத்தில் கீதாத்யயனசீலஸ்ய பிராணாயாம பரஸ்ய ச நைவ சந்தகி பாபானி பூர்வஜன்ம கிருதானுச்சா அப்படின்னு மகாத்மியத்தில் சொல்லப்பட்டிருக்கு. கீதையை எவன் ஒருவன் அத்தியனம் செய்துட்டா இருக்கானோ அது ஒன்று இல்லாமல் பிராணாயாம பரஸ்யச்ச பிராணாயாமம் எவன் ஒருவன் செய்து கொண்டே இருக்கிறானோ நைவ சந்தகி பாப்பானி பூர்வஜன்ம கிருதானுச்சா அவனுக்கு பாபமானது போகிறது அப்படின்னு மகாத்மியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதையே தொடர்ந்து நம்ம பார்த்தோம்னா அசுபானி நிராச்சஷ்டே இது ஒரு மங்களமான விஷயம் அப்படின்னு சொல்லப்படுறது. அது என்ன பண்ணுறதுன்னா அசுபானி நிராச்சஷ்டே அசுபங்களை தூர விளக்கிறதா. தனோதி சுபசந்ததிம் தனோதி வளர்க்கிறதா. ஒரு சுப சந்ததியை நல்ல விதமான செயல்களை நல்ல விதமான சந்ததியை தனோதி வளர்க்கறது கொடுக்கிறது அப்படின்னு அர்த்தம் பண்ணுறார். எதிரானா ஸ்மிருதி மாத்திரேன யத் பும்சாம் பிரம்மா தன் தத் மங்களம் விதுஹு அதே மங்களம் அப்படின்னு சொல்கிறார். ஸ்மிருதி மாத்திரேன யத் பும்சாம் அதை ஸ்மரிச்சாலே போதுமா முன்னாடி சொன்ன சுபசந்ததியை தரும். அசுபானி நிராச்சஷ்டே அசுபங்களை விளக்கக்கூடியதாக இருக்குது. அதுதான் பிரம்மா தத்து மங்களம் விதுஹு அதுவே மங்களம்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு இந்த பகவத்கீதையை மங்களமாகவும் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியதாகவும் வர்ணிச்சிருக்கா. அப்பேற்பட்ட இந்த பகவத்கீதைக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நாம் அனைவரும் குரு பிரார்த்தனை மற்றும் சங்கல்பத்தோட இந்த நிகழ்ச்சியை துவங்கலாம். ஸ்ரீ குரு பிரார்த்தனா. गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः. श्रीनिवास प्रार्थना. नमः क्षीराब्धिनाथाय वैकुण्ठाचलवासिने मुकुन्दाय नमो नित्यम् आनन्दाय नमो नमः. अथ श्रीमद्भगवद्गीता पारायण संकल्पः. श्रीमदादिवराह क्षेत्रे विराजमानस्य अखिलाण्डकोटि ब्रह्माण्ड नायकस्य श्री पद्मावती जानेः भगवतः श्री वेंकटेश्वर स्वामिनः दिव्य सन्निधौ जगद्गुरोः श्रीकृष्ण परमात्मनः अनुग्रहेण समस्त प्रपंचस्य
विशेषतः भारतदेशस्य उत्तरोत्तर शुभसंवत्समृद्ध्यर्थं श्रीमद्भारतदेशगत तपस्विजन तपोबलवृद्धिद्वारा समस्तस्यापि मानवसमाजस्य सर्वारिष्टपरिहारार्थम् एतद्देशवासिनां सर्वेषां सज्जनानां योगक्षेमार्थं राष्ट्रविरोधिनां निबर्हणद्वारा जनानां चित्तशान्ति चित्तस्थैर्य सन्तोषादि अभिवृद्ध्यर्थम् एतद्देशवासिनां परस्परविद्वेष परस्परनिन्दा परस्परहिंसादीनां निवृत्त्यर्थं परस्परसौमनस्य सिद्ध्यर्थं समस्तपापक्षयार्थं श्रीमन्नारायणप्रीत्यर्थं श्रीपरमेश्वरप्रीत्यर्थं श्रीमद्भगवद्गीतायाः अखण्डपारायणं करिष्यामहे। श्रीगीता प्रार्थना श्रीवत्साङ्गं महोरस्कं वनमाला विराजितं शङ्खचक्रधरं देवं कृष्णं वन्दे जगद्गुरुम्। पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्ददामि भगवद्गीते भवद्वेषिणीम्। श्रीवेदव्यास प्रार्थना व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रमकल्मषम् पराशरात्मजं वन्दे सुखदातं तपोनिधिम्। यत्र योगेश्वर कृष्णो यत्र पार्थो धनुर्धरः तत्र श्रीर्विजयो भूतिर्ध्रुवाणि धर्मधर्ममा। श्रीभगवानुवाच इदं शरीरं कौन्तेय क्षेत्रमित्यभिधीयते एतद्यो वेत्ति तं प्राहुः क्षेत्रज्ञ इति तद्विदः। இப்பொழுது பிரம்மஸ்ரீ டாக்டர் ஊவே அனந்த பத்மநாபாச்சாரியார் அவர்கள் பகவத்கீதை ஸ்லோகங்களுக்கு அர்த்தத்தை விவரிப்பார். அதை கேட்டு மனதில் வாங்கிக் கொள்வோம். श्री भगवानुवाच इदं शरीरं कौन्तेय क्षेत्रमित्यभिधीयते एतद्यो वेत्ति तं प्राहुः क्षेत्रज्ञ इति तद्विदः। क्षेत्रज्ञ विभागम क्षेत्रம்னா எது, क्षेत्रज्ञன்னா யாரு, இதான் விஷயம். இங்க क्षेत्रम क्षेत्रज्ञன் இது ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை நன்னா நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய அத்தியாயமாக 13வது அத்தியாயம் சொல்லப்படுகிறது. க்ஷேத்ரஜ்ஞ விபாக யோகா. க்ஷேத்ரஜ்ஞ விபாக யோகா நல்லா புரிஞ்சுக்குவோம். அதாவது க்ஷேத்திரம்ன்றது ஒரு பிளேஸ். இப்போ புரி க்ஷேத்திரம், திருமலா க்ஷேத்திரம், காஞ்சி க்ஷேத்திரம், அயோத்தியா க்ஷேத்திரம் அப்படி சொல்கிறோமோ இல்லையோ. க்ஷேத்திரம்னா ஒரு பிளேஸு. க்ஷேத்ரஜன் அப்படின்னா ஜென்ரலாக ஒரு அர்த்தம் பார்ப்போம், அந்த க்ஷேத்திரத்தில் இருப்பவன் அப்படின்னு அர்த்தம் பார்ப்போம். மேலே விசேஷார்த்தங்கள்லாம் நிறைய இருக்குது. இப்போ க்ஷேத்திரத்தில் இருப்பவன் க்ஷேத்திரத்தை காட்டிலும் வேறுபட்டவனா வேறுபடாதவனா நல்லா கவனிக்கணும். அதாவது தேகத்தை காட்டிலும்
நான் வேறுபட்டவன் என்பதை எவன் அறிகிறானோ அவன் க்ஷேத்திரம் ஜானாதி இது க்ஷேத்ரஜ்ஞா. க்ஷேத்திரத்தை அறிந்தவன் என்பதினாலே அவன் க்ஷேத்ரஜ்ஞன் எனப்படுகிறான். நிறைய நுட்பமாக பார்க்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது. ஜஸ்ட் லைக் தட் மேலே இருந்து வரியாக பார்த்துனா எப்போதும் சொல்கிற மாதிரி தான் புரியும் புரியலை கஷ்டமும் தான் நமக்கு. ஐயா, ஷரீரம் ஆத்மா, இந்த ஷரீரத்துக்குள்ள ஒருவன் இருக்கானே அவனுக்கு ஆத்மான்னு பேர். கார் இருக்குது, காருக்குள்ள காருடைய ஓனர் இருக்கான். காருடைய ஓனர். அந்த கார் ஓனர் என்ன கேட்குறான், அவனை பார்த்து கேட்குறோம் இது என்னதுன்னு. இது காருன்றான். இது யாருடைய காருன்றோம், இது என்னுடைய காருன்றான். என்னுடைய கார். அப்புறம் என்ன பண்ணுறான், அந்த காரை விற்றுடுறான். காரை விட்டு வெளியில் வந்து அவன் அந்த காரை விற்றுடுறான். அதுபோல ஜீவனாகிய நாம் இந்த தேகத்தை அடைந்திருக்கிறோம். நல்லா கவனிக்கிறோம், ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம். ஜீவனாகிய நாம் இந்த தேகத்தை அடைந்திருக்கிறோம். எனக்கு தலை வலிக்கிறது, எனக்கு கால் வலிக்கிறது, என்னுடைய தலை வலிக்கிறது, என்னுடைய கால் வலிக்கிறது. நல்லா கவனிக்கிறோம். என்னுடைய தலை வலிக்கிறது, என்னுடைய கால் வலிக்கிறது சொல்கிறோமோ இல்லையா நம்ம? நல்லா யோசிச்சு பாருங்க. அப்போ என்னுடைய தலை, என்னுடைய கால், என்னுடைய கை என்னும் பொழுது என்னுடைய கார், என்னுடைய வீடு, என்னுடைய வாகனம், என்னுடைய பேனா, என்னுடைய ஃபோன், இப்போ எல்லாம் பிருத்தக் வேணும், உன்னை காட்டில் வேறுபட்டு தெரியுது. ஆனால் நாம் எப்படி சொல்கிறோம், நாளைக்கு என் காலத்தில் கல்யாணம் நடக்கிறது, அந்த கல்யாணத்துக்கு வானா கட்டாயம் வரேன்னு சொல்கிறோம். என் தலையுடன் வருகிறேன், என் காலுடன் வருகிறேன், என் கையுடன் வருகிறேன் என்று சொல்கிறதில்ல. நாளைக்கு கல்யாணம் ஆற்றுக்கு வந்துடுனா கட்டாயம் நான் வரேன், நீ கவலைப்படாத, என்னை எதிர்பார்த்துன்று, நான் டான்னு உங்கள் ஆற்றுக்கு 5 மணிக்கு வந்து நிற்பேன் அப்படின்னு சொல்கிறோமே. இதுதான் கன்ஃபியூஷன். இதெல்லாம் நல்லா கவனித்தோன்னா நமக்கு அதனுடைய விசேஷம் புரியும். கொஞ்சம் எல்லாத்துக்கும் பொறுமையாக கவனிக்கணும். அந்த பொறுமை தான் இல்லை. புஸ்தகம் பார்க்குறதுலையும் புஸ்தகத்தில் பார்த்த விஷயங்களை பெரியோர்கள் வாயிலாக கேட்பதிலும் போயிடுது. இன்றைக்கி ரீடிங் ஹேபிட் இருந்தால் கூட லேர்னிங் ஹேபிட் இருக்கா? லேர்னிங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா? ஜஸ்ட் ரீடிங் த டெக்ஸ்ட் அப்படின்றது விஷயத்தை காட்டிலும் வாட் வி லேர்ன்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதை வெறுமை ஜஸ்ட் லைக் தட் பார்க்குறத விட்டுட்டு அதில் லேர்னிங்கிறது ஒன்று இருக்குது. லேர்னிங்னு அர்த்தம் அதை நாம் எவ்வளோ தெரிஞ்சுட்டோன்றதை பார்க்கணும். லேர்னிங்னா அர்த்தம், நாம் அதை எவ்வளோ தெரிஞ்சுட்டோம் அப்படின்றது இருக்கும். ஆனால் ஜஸ்ட் லிசனிங் ஆர் ரீடிங்கிறத காட்டிலும் லேர்னிங் இஸ் மஸ்ட். அர்த்தம் புரிஞ்சுதா? ஸோ இந்த அத்தியாயத்தில் பரமாத்மா என்ன பண்ண போகிறான்? 13 அத்தியாயத்தில் நேற்றே பார்த்தோம். இந்த முதல் 3 அத்தியாயம் 13, 14, 15 சித்து அச்சித்து ஈஸ்வரனை குறித்து விளக்கம் சொல்லப்படுகிறது. அப்புறம் 16, 17, 18 கர்ம ஞான பக்தி யோகங்களை பற்றி சொல்ல போகிறோம். இதெல்லாம் வித்தியாசம் புரிஞ்சுக்கணும். பேட்டிகா சங்கதின்னு பேர். பேட்டிகா சங்கதினா ஒரு ஃபோல்டர். பேட்டிகானா உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன், ஃபோல்டர். அந்த ஃபோல்டர் சங்கதி, அதாவது ஒவ்வொரு ஃபோல்டர் போட்டு வச்சுருக்கான் பகவான். அதான் ராமானுஜர் நமக்கு எடுத்து காண்பிக்கிறார். இந்த சாப்டருக்கு இந்த பேர், இந்த சாப்டரை இப்படி பார்க்கணும், இந்த சாப்டரை 2 டியூவில் பார்க்கணும், 2 2 2 2 18 சாப்டரை 2 2 நம்ம கோத்து பார்த்தோம்னா ஒரு அர்த்த விசேஷம் வரும். 3 3 கோத்து பார்த்தோம்னா ஒரு அர்த்த விசேஷம் வரும். 4 4 கோத்து பார்த்தோம்னா ஒரு அர்த்த விசேஷம் வரும். அப்படிதான் இருக்குது. அது ரொம்ப அழகாக நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ இங்கே திருத்தீய ஷட்கம், அந்த 3வது ஷட்கம்ன்றது இருக்க, அதில் என்ன விஷயம் சொல்லப்படுறது? 3வது ஷட்கத்தில் முதல் 3 அத்தியாயங்கள் சித்து அச்சித்து ஈஸ்வரன் 3 விஷயத்தை சொல்கிறது, தத்துவத்திரைய விபாகம் பண்ணுறது. அடுத்த 3 அத்தியாயங்கள் 16, 17, 18 கர்மயோகம், ஞானயோகம், பக்தி யோகம் பற்றி சொல்கிறது. கர்மயோக, ஞானயோக, பக்தி யோகம் பற்றி சொல்கிறது. ஏ அர்ஜுனா, இந்த வெளியில் நாம் எதை பார்க்கிறோமோ அந்த சரீரத்திற்கு க்ஷேத்திரம் என்பதாக பெயர். இந்த க்ஷேத்திரத்தை எனது என்று எவன் அறிகிறானோ அவனுக்கு க்ஷேத்திரஜன் என்பதாக பெயர். வெளியில் பார்க்கக்கூடியதான் இந்த சரீரம் க்ஷேத்திரம். இந்த சரீரத்தை தன்னுடையதுன்றது எவன் அறிகிறானோ அவன் யாரு? க்ஷேத்திரஜன். ஹே கௌந்தேய, குந்தியினுடைய பிள்ளை கௌந்தேயன்.
தசரதனுடைய பிள்ளை தாசரதி, மிதிலியின் பிள்ளை மைதிலி, பரத்வாஜனுடைய பிள்ளை பாரத்வாஜன். ஹே கௌந்தேய, இதம் ஷரீரம், இப்பொழுது வெளியிலே உனக்கு தெரியக்கூடியது, ஆத்மா தெரியாது, ஆத்மா தெரியாது, உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடியதான ஆத்மா எப்படி வெளியில் தெரியும்? அப்படியே ஆத்மா வெளியில் வந்தாலும் அனோரணியான அணு அணு அணுன்னு அப்படி ஒரு டைனி போர்ஷனாக இருக்கக்கூடிய ஆத்மா எவ்விடம் உன்னால் அறியப்பட முடியும்? ஸோ நீ தேகத்தை தான் பார்க்குற, அந்த தேகத்திற்கு நியந்தாவாக ஒரு ஆத்மா இருக்கான். பட் நாம் என்ன நினச்சிட்டு இருக்கோம்? அந்த தேகத்தை ஆத்மாவாக நினச்சிட்டு இருக்கோம். ஹே அர்ஜுனா, இதம் ஷரீரம் க்ஷேத்திரம் இது அபிதீயதே, இந்த வெளியில் பார்க்கக்கூடிய இந்த சரீரத்தை க்ஷேத்திரம் என்று நாம் சொல்லுகிறோம். ஏதத் யஹா வேத்தி, இதை இந்த சரீரத்தை யஹா வேத்தி, அது என்னுடையது, இந்த சரீரம் என்னுடையது என்று எவன் நினைக்கிறானோ தம் க்ஷேத்ரஜ்ஞ இதி பிராஹோ, அவனை நாம் க்ஷேத்ரஜன் என்று உணர வேண்டும். இதான் க்ஷேத்ர க்ஷேத்ரஜ்ஞ விபாகம். புரிஞ்சுக்கணும். 2வது அத்தியாயத்தில் ஒரு விஷயம் சொல்லலாம் பரமாத்மா. கதாசூன் அகதாசூம்ச்ச நானுஷோச்சந்தி பண்டிதாஹான்னா. கதாசூன்னு அர்த்தம், அகதாசூன்னு அர்த்தம். கதாசூனா தேகம்னு அர்த்தம், அகதாசூனா ஆத்மான்னு அர்த்தம். சில பேர் வியாக்கியானம் என்ன பண்ணா, உயிரற்றது உயிருடையது, உயிரற்றது உயிருடையது அப்படின்னு அர்த்தம் பண்ணா. கதாசு, ஆசுனா பிராணன், பிராணன் போனது உயிரற்றது, பிராணன் இருப்பது உயிருடையது. அந்த கதாசு நகதாசு நானுஷோச்சந்தி பண்டிதா, உயிரற்றதை குறித்தும் உயிருடையதை குறித்தும் பண்டிதர்கள், பண்டிதோத்தமர்கள், விஷயம் தெரிந்தவர்கள், சாராசார விவேகிகள் ஒரு பொழுதும் சோகிக்க மாட்டார்கள், அவர்கள் சோகமற்று இருப்பவர்கள் என்று சொன்ன பரமாத்மா. இது எங்கன்னா 2வது அத்தியாயத்தில் உபதேச பிராரம்பத்திலேயே சொல்லிட்டான். அதே மாதிரி 7வது அத்தியாயத்தில் முதல்ல அச்சேதன பிரகிருதி சொல்லப்பட்டது, அடுத்தது சேதன பிரகிருதி சொல்லப்படுகிறது. முதல்ல அச்சேதன பிரகிருதி சொன்னான், அப்புறம் சேதன பிரகிருதி சொன்னான். அதே மாதிரி 2வது அத்தியாயத்தில் என்ன பண்ணால் கதாசூன் என்று உடல், அகதாசூன்றது ஆத்மா. 7வது அத்தியாயத்தில் அச்சேதன பிரகிருதி, அதுக்கு பிறகு சேத்தன பிரகிருதி. அந்த கிரமத்தை அனுசரித்து தான் இங்கே முதல்ல தேகஸ்வரூபத்தையும் பிறகு தெள்ள தெளிவாக ஆத்மஸ்வரூபத்தையும் கிருஷ்ணன் உபதேசம் பண்ண போகிறான். இவ்வளவு நுட்பமான சூக்ஷ்மமான தத்துவங்களை அவன் உபதேசிப்பதனுடைய நோக்கம் அர்ஜுனன் மீது கொண்ட பரம கிருபை மட்டுமில்லை, நம் எல்லோர் மீதும் சமஸ்த ஜீவ வர்க்கங்களின் மீதும் கிருஷ்ணனுக்கு ஏற்பட்டிருக்கும் பரிபூர்ண கிருபை, பரம கிருபை. இப்போ லோகத்தில் சில விவகாரங்கள் பார்க்குறோம். நான் தேவன், நான் மனுஷன், நான் பசு என்பதாக ஜாதியை இட்டும் சொல்லப்படுகிறது. அதே மாதிரி நான் குண்டாக இருக்கேன், நான் ஒல்லியாக இருக்கேன், நான் நெட்டையாக இருக்கேன், நான் குட்டையாக இருக்கேன், நான் கருப்பாக இருக்கேன், நான் சிகப்பாக இருக்கேன் அப்படின்னு குணத்தை வைத்தும் நாம் பார்க்குறோம். நான் இங்கே போகிறேன், நான் அங்கே வரேன், நான் இப்படி போகிறேன், நான் இப்படி வரேன், நான் இவாளை பார்க்க போகிறேன், நான் அவளை பார்க்க போகிறேன், நான் நாளைக்கு வரேன், நான் நேற்றுக்கு வந்தேன் என்று விவகாரங்களை நாம் பார்க்கிறோம். இப்போ நான் என்பது இருக்கே அது ஆத்மா, நான் என்பது ஆத்மா. உண்மையில் அவன் தேவன் இல்லை, அவன் மனிதன் இல்லை, அவன் பருத்தவன் இல்லை, அவன் இளைத்தவன் இல்லை, அவன் தேவத்துவம் இல்லை, மனுஷத்துவம் இல்லை. இது எல்லாம் ஷரீரத்தினுடைய தர்மங்கள் தான். நாயம் தேவோ நமர்த்தியா ந பசு ந சபாதபா ஷரீராகிருதி பேதைஸ்து பூபைதே கர்மயோனயா ஷரீராகிருதி பேதா. ஹே பூப, ஏ அர்ஜுனா, ஏ ரகுகணா, ஜடபரதனுடைய உபதேசம். அதே மாதிரி ரிப்பு மகரிஷி, ரிப்பு நிதாக சம்வாதம் விஷ்ணு புராணத்தில். ரிப்பு நிதாகர் என்னும் 2 மகரிஷிகள், ரிப்புன்னு ஒருத்தருக்கு பேர், நிதாகர்னு ஒருத்தருக்கு பேர். அந்த 2 பேருடைய சம்வாதம், கான்வர்சேஷன். அதே மாதிரி ஜடவரதர், ரகுகண மகாராஜா, இவா 2 பேருக்கு நடந்திருக்கக்கூடிய சம்வாதம். இதெல்லாம் பார்த்தோம்னா ஜீவன்
குட்டை நெட்டை சிகப்பு கருப்பு ஒல்லி குண்டு இப்படி எதுவுமே பண்ண முடியாத ஜீவன். இதெல்லாம் தேகத்தினுடைய தர்மங்கள். தேகத்தை நாம் விவகரிக்கும் பொழுது அது ஆத்மா விசிஷ்டமாகவே நாம் விவகரிக்கிறோம். இதான் புரிஞ்சுக்கணும். இந்த ஜடபரதர கதையை உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நம்மாழ்வார் கதையை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இது ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்லியிருக்கேன். மறுபடியும் இந்த கதையை திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன். சத்தத்தின் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும் என்று மதுரகவியாழ்வார் நம்மாழ்வாரை பார்த்து கேட்ட கேள்வி. அந்த கதை ஞாபகம் இருக்கோ இல்லையோ? மதுரகவியாழ்வார் வடதேசத்திற்கு யாத்திரை போனார். தினந்தோறும் சாயங்காலத்து வேளை திக்கு நமஸ்காரம், அப்படி பிராச்சிய திசையனோ தட்சிணாயனமோ பிரதீட்சேனமோ உரிச்சேனமோ அப்படின்னு ஒவ்வொரு திக்கை பார்த்து சேவிப்பார். அப்படி அந்த திக்கை பார்த்து சேவிக்கும் பொழுது தினந்தோறும் சாயங்காலத்து வேளையில் தென் திசையில் ஒரு ஜோதி தெரிஞ்சுது. இந்த ஜோதி தனக்கு மட்டும்தான் தெரிகிறதா எல்லாருக்கும் தெரிகிறதான்னு கேட்டார். யாருக்கும் தெரியல. ஓகே, அப்போ நமக்கு ஏதோ மெசேஜ் கொடுக்குறது இந்த ஜோதின்னு அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தார். வடதேசத்தில் கிருஷ்ணன் பிருந்தாவனம் முதலானவருக்கு மதுரா பிருந்தாவனம்லாம் சேவிக்கணும்னு யாத்திரை போனவர் தெற்கு திக்கில் நடக்கக்கூடியதான கோலாகலத்தை பார்த்து உடனே அங்கே வந்து சேர்ந்தார். இவருடைய ஊர் திருக்கோளூர். அந்த திருக்கோளூரை தாண்டி பக்கத்து ஊருக்கு வந்தார். ஆழ்வார் திருநகரி. ஆழ்வார் திருநகரில் ஒரு புளிய மரபத்தில் நம்மாழ்வாருடைய யோக தசையில் உட்காந்து பத்மாசனம்னு பேர். இந்த காலை எடுத்து இப்படி மேலே போட்டுக்கணும், இந்த காலை இப்படி மேலே போட்டுக்கணும். இதுக்கு பேர் பத்மாசனம்னு பேர். இந்த பத்மாசனத்தில் இப்படி உட்காந்துட்டு நம்மாழ்வார் தியானம் பண்ணிட்டுருக்கார். இப்படி தியானம் பண்ணிட்டுருக்கார். இவருக்கு காது கேட்குமா, கண் தெரியுமா, மூக்கில் ஸ்மரணம் வருமா, அதாவது ஸ்மெல் வருமா, வாய் பேசுமா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கோசரம் மதுரகவியாழ்வார் ஒரு டெக்னிக் பண்ணார். பக்கத்தில் ஒரு கல்லை தூக்கி போட்டு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்மாழ்வார் யார்? சின்ன குழந்தை, பிறந்த குழந்தை. மதுரகவியாழ்வார் யார்? நல்ல வேதாத்தியன சம்பன்னர். அப்பேற்பட்ட மதுரகவியாழ்வார் எதிர வந்து நிற்கிறார். இந்த புளிய மரத்து புந்தில் நம்மாழ்வார் அதில் குழந்தை உட்காந்துருது. டொக்குன்னு சத்தம் கேட்டுது. இது வரலாம் யாரையும் பார்க்கலை, யார் கூடயும் பேசலை, கண்ணு திறக்கலை, என்ன நடக்கிறது தெரியாது, உலகத்தில் நடக்கிற விஷயங்களை பற்றி தனக்கு சம்பந்தம் இல்லைன்றதாக சொல்லி இருந்த அந்த நம்மாழ்வார் இப்போ மதுரகவியாழ்வார் வந்த உடனே வந்த நாளைக்கு அந்த சப்தம் போட்டோடனே கண் திறந்து பார்த்தார். கை கூப்பிட்டார், சேவிச்சார். பாருங்கோ, பூரணமான வேதாத்தியனம் பண்ணக்கூடிய பிராமண குலத்தில் பிறந்த மதுரகவியாழ்வார் மாறன் குலத்தில் பிறந்த நம்மாழ்வாரை சேவித்தார். இதெல்லாம் சுவாமி தேசிகன் சம்பிரதாய பரிசுத்தி என்னும் அத்தியுதமான கிரந்தத்தில் இதனுடைய விசேஷார்த்தங்கள் எல்லாம் காமிச்சிருக்கார். சம்பிரதாய பரிசுத்தி என்பதாக பேர் அதுக்கு. த பியூரிட்டி ஆஃப் அவர் சம்பிரதாயம் பேர் அதுக்கு. அதாச்சு. அது ஆன உடனே அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டால் அவர் கேள்வி கேட்டார். செத்தத்தின் வயிற்றில் சிறிது பிறந்தால். செத்ததுன்னு அர்த்தம் கதாசூன். செத்தது என்றால் தேகத்திற்கு பெயர். அந்த சத்தத்தின் வயிற்றில் தேகத்தினுடைய சம்பந்தத்தை சிறியதுனா ஆத்மா அடைந்தது என்றால், தேக சம்பந்தத்தை ஆத்மா அடைந்தது என்றால் அப்பொழுது அந்த ஆத்மாவுடைய ஸ்டேட்டஸ் என்ன, அந்த ஆத்மாவுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு சத்தத்தின் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும் என்று மதுரகவியாழ்வார் கேட்ட கேள்விக்கு பதிலாக நம்மாழ்வார் அத்தை தின்று அங்கே கிடக்கும். தேகத்தையே தானாக, தேகத்தையே ஆத்மாவாக நினைத்து ஆத்மா தான் தேகத்தை காட்டிலும் வேறான தன்மை என்பதை மறந்து தேகாத்ம பிரமத்திலேயே திளைத்து சம்சாரத்தில் புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம்னு மீண்டும் 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 பிறந்து கொண்டிருப்பது, அழிந்து கொண்டிருப்பது, பிறந்து கொண்டிருப்பது, அழிந்து கொண்டிருப்பது, இதுதான் பண்ணும். உடனே மதுரகவியாழ்வாருக்கு புரிஞ்சு போச்சு. ஓஹோ, இவர் தான் நம்முடைய ஆச்சாரியன். மதுரகவியாழ்வார் வயசு என்ன, நம்மாழ்வார் வயசு என்ன? அவர் பிறந்த குழந்தை. அருள் கொண்டாடும் அடியவர் இன்புற அருளினான வருமறையின் பொருள் அனைத்தும் அருள் கொண்டு 1000 இன்தமிழ் பாடினான் அருள் கண்டீர் இவ்வுலகினில் மிக்கதே என்று உயர்ந்த வியாசபராசர சுகசௌனக போதாயன பிரபதிகள்லாம் இருக்காளே, அவள்லாம் வியந்து போற்றும்படியாக அவர்கள் எழுதி வைத்த அர்த்த விசேஷங்கள் புரிந்ததாக வேதாந்தார்த்தங்களை விவரணம் செய்வதாக நம் ஆழ்வாருடைய ஸ்ரீசுக்திகள் விளங்குகின்றன அப்படின்னா மதுரகவியாழ்வார் ஸ்தோத்திரம் பண்ணுறார். இதே மாதிரி தான் ரகுகுண மகாராஜா போகிறான். அவன் கபிலவாசுதேவர் இடத்துல வித்யாபியாசம் பண்ண போகிறான். போகிற வேளை யாதிர்ச்சிகமாக ஜடபரதருக்கு சந்திக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டது.
அப்போ ஜடபரதரை வேணும் பல்லாக்கு தூக்குறதுன்னு நினச்சிட்டான். கடைசியில் பார்த்தா ஜடபரதருடைய விசேஷம் புரிஞ்சுது. ஜடபரதரை பல்லாக்கில் உட்கார வச்சு ராஜா தூக்கணும். அதான் சரி, அந்த அளவுக்கு ஜடபரதருக்கு பெருமை இருக்குது. அப்புறம் அவரை சேவித்து என்ன பிரணாம நமஸ்காரங்கள் பண்ணி, நீ தான் எனக்கு தத்துவத்தை உபதேசம் பண்ணணும்னா, நாயம் தேவோ நவர்த்தியாக ந தெரிய பெரிய ஸ்தாவரோகா நஜபாதபா ஞானானந்தமயஸ்துவாத்மா சேஷோகி பரமாத்மனா என்று ரகுகணனுக்கு ஜடபரதர் உபதேசம் பண்ணுறார். புமான்ன தேவோ ந பசு நச்சபாதபா ஷரீராகிருதி பேரேஸ்து பூபைதே கர்மயோனையான்னு சொல்ல போகிற எல்லாம் எக்ஸாம்பிள்டா. ஜீவாத்மானு வச்சே அவன் ஆத்மானு பார்க்கணுமே தவிர்த்து அவனை வந்து தேவனோ மனுஷனோ பசுனோ பக்ஷினோ மிருகனோ எதுவுமே பார்க்க முடியாது. அவன் ஒரு ஆத்மாவாக பார்க்கலாம், அவ்வளோதான். ஆனால் அந்த ஆத்மாவை புரிஞ்சுக்கிறது கஷ்டம். அந்த ஆத்மாவுடைய தத்துவத்தை புரிஞ்சுக்கிறது கஷ்டம். அப்போ ஆத்மா உண்மையில் தேவனும் இல்லை, மனுஷனும் இல்லை, ஸ்தாவரம் இல்லை, ஜங்கமும் இல்லை, இழைத்தவனும் இல்லை, பருத்தவனும் இல்லை, கருப்பும் இல்லை, சகப்பும் இல்லை, நெட்டையும் இல்லை, குட்டையும் இல்லை. அப்போ என்ன அர்த்தம்? எல்லாம் சரீர தர்மங்கள், தேக தர்மங்கள். ஷரீரம் ஆத்மாவிற்கு அப்பிரதக் சித்தமாக பின்னி பணிந்திருக்கிறது. ஷரீரம் ஆத்மா விட்டு பிரிவிடுது. இப்போ இந்த நீல கலர் ஷால் இருக்குது. இந்த ஷால்வையிலிருந்து ஒட்டுமொத்தமாக நீல கலர், நீல வர்ணம் அப்படின்றத பிரித்து எடுக்க முடியுமா? சாயம் போகிறது வேற, கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. இந்த 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 ஷாலுவிலிருந்து, ஷால்வையிலிருந்து, ஷால்வையினுடைய இந்த கலரை நம்மளால் பிரித்து எடுக்க முடியுமா? அப்பிரதக் சித்தம் என்பதாக பெயர். இப்படித்தான் ஜீவன் தேகத்தை விட்டு பிரியாதவனாக தேகத்துடன் அவன் பின்னி பிணைந்து இருக்கிறான். அப்போ தேகத்தோட அப்பிரதக் சித்த சம்பந்தத்துடன் இந்த ஜீவாத்மா இருக்கிறான் என்றால் மற்றவர்கள் அறிவிலிகள் பகவத்கீதையை சரியாக புரிஞ்சுக்காதுவான். பகவத்கீதையுடைய உயர்ந்த தர்மங்களை, தர்மானுஷ்டானங்களை, பகவத்கீதையுடைய உயர்ந்த தத்துவங்களை புரிந்து கொள்ள இயலாதவர்கள் தேகத்தை ஆத்மாவாக நினைத்து அந்த தேக சம்பந்தமான காரியங்களை செய்து மீண்டும் மீண்டும் சம்சாரத்தில் உழலுகிறார்கள். தத்துவத்துக்கள் இந்த பேரத்தை ரொம்ப நல்லா புரிஞ்சுட்டு இருக்காவா? தத்துவத்துக்கள் இந்த பேரத்தை ரொம்ப நல்லா புரிஞ்சிருக்கா? அப்போ அவன் என்ன பண்ணுறான்? ஷரீரத்தை க்ஷேத்திரம்னு சொல்கிறான், ஆத்மாவை க்ஷேத்திரஜன்னு சொல்கிறான். நான் கிளாரிட்டி. தத்துவத்தை உணர்ந்தவர்களுக்கும் தத்துவத்தை உணராதவர்களுக்கும் என்ன வித்தியாசம் நாம் நல்லா புரிஞ்சுக்கலாம். தத்துவத்தை உணர்ந்தவர்கள் தத்துவத்தை உணராதவர்கள் என்பதாக என்ன வித்தியாசம் நல்லா தெரிஞ்சிடும் நமக்கு. அது ஒன்றும் பெரிய கஷ்டமே கிடையாது. தத்துவத்தை உணராதவன் தத்துவத்துன்னு தான் பேசிகிட்டு இருப்பான். தத்துவத்தை உணர்ந்தவனுக்கு இதம் ஷரீரம் கௌந்தேய க்ஷேத்திரமித்யவிதீயதே ஏ தத்யோ வேத்திடம் பிராஹு க்ஷேத்ரஜ்ஞைரிதத்விதஹாம். க்ஷேத்திரம் போகத்தை விளைவிக்கக்கூடிய இடம். போகத்திற்கான வினை பயிர்கள் நம்முடைய தேகத்தில் விளைகின்றன. அங்கே க்ஷேத்திரத்தில் மரம் செடி கொடிகள் விளைகின்றது. இந்த தேகம்ன்றதான க்ஷேத்திரத்தில் வினை பயன்கள், அது பாவமோ அல்லது புண்ணியமோ, அந்த வினை பயன்கள் உண்டாகின்றன. ஷரீரம் பலவிதமான புண்ணிய பாபங்களையும் சுகதுக்கங்களையும் படைக்கிறது. இப்போ ஷரீர சம்பந்தம் இல்லாத ஆத்மா இருக்கு பாருங்க. ஷரீர சம்பந்தம் இல்லாத ஆத்மஸ்வரூபமானது புண்ணிய பாபங்கள் எதையும் கிரகிக்காது. இதனுடைய காரியங்களான சுகதுக்கங்களை அது அனுபவிக்காது. ஆத்மா புண்ணிய பாபங்களை செய்வதும் சுகதுக்கங்களை செய்வதும் அனுபவிப்பதும், ஆத்மா புண்ணிய பாபங்களை செய்வதும் சுகதுக்கங்களை அனுபவிப்பதும் ஷரீரத்தினுடைய சம்பந்தத்தினாலேயே. ரொம்ப அழகு. அப்ப க்ஷேத்திரமாகிற ஷரீரத்தை தன்னுடையது என்று அறிபவன் க்ஷேத்திரஜன். இதனால் ஷரீரம் வேற ஆத்மா வேறு என்றது அறிவிக்கப்பட்டதாகிறது. அப்போ அறிபவனும் அறியப்படும் பொருளும் ஒன்றாகி விட முடியாது. அதை புரிஞ்சுட்டு இருக்கீங்களோ இல்லையோ? அதாவது அறிபவன் அறியப்படும் பொருள் இது ரெண்டும் ஒன்றும் இல்லை. என்னுடைய வீடு, என்னுடைய காரு, என்னுடைய மொபைல், என்னுடைய சாவி, என்னுடைய கண்ணாடி அப்படின்ற மாதிரி என்னுடைய கையை, என்னுடைய காலு, என்னுடைய தலை, என்னுடைய மூக்கு, என்னுடைய நாக்கு. அப்போ உடைமையும் உடையவனும் ஒன்றாகி விட முடியாது. அடுத்தா அடுத்து நான் தேவன் நான் மனுஷன் அர்த்தம். நான் தேவனாக அறிகிறேன், நான் மனுஷனாக அறிகிறேன். ஆத்மான மானுஷம் பண்ணியன ராமபிரான்.
தேவர்கள்லாம் வந்து ராமா நீ இப்படி பண்ணுறது சரியில்லைன்னு வாய முடிட்டு உங்களுக்கு என்ன தெரியும், நான் தசரதனுடைய பிள்ளை இல்லையா, அப்போ தசரதனுடைய பிள்ளையார் எப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படி தான் ரியாக்ட் பண்ணுறான்னு ராமபிரான் எடுத்து காண்பித்தான். அப்போ பழம் வேறு, அந்த பழத்தில் உள்ளதான சுவை அது குணம் வேறு. வஸ்திரம் நீல கலரில் இருக்கிறது வேறு, அந்த நீல கலருக்கும் நீலம்ன்றதான ஒரு குணம் அந்த வஸ்திரத்தில் இருக்குது. அதனால் நீலமான ஆடை, சுவையான பழம், அந்த பழத்தை காட்ட சுவை வேறுபட்டது தான். அதை ஒரே மாதிரி நாம் விவகரிக்கிறோம். அப்போ என்ன அர்த்தம், ஆடையை விட்டு நீளத்தை பிரிக்க முடியாது, பழத்தை விட்டு சுவையை பிரிக்க முடியாது. அதே போல் தேகத்தை விட்டு ஆத்மாவை பிரிக்க முடியாது. தேகத்தை விட்டு ஆத்மா பிரிக்க முடியாது, சரியாக புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா தேகத்தை விட்டு ஆத்மா பிரிக்க முடியும். ஆனால் இப்போ என்ன சொல்லணும், ஆத்மாவுக்கு மறுபடியும் தேக சம்பந்தம் உண்டா என்று இருக்கிறதுனால அதை பற்றி சொல்லணும். கான்டெக்ஸ்ட் தான், அந்த கான்டெக்ட் நம்ம மாற்றக்கூடாது. இன்னொன்று, ஆத்மா அப்போ எடுத்து அப்படி கேட்டால், ஆத்மா இருக்கிற பரியந்தம் ஒரு சரீரமாக இருக்குது. சரீரமாக இருக்குது. யாருடைய சரீரம்? இப்போ ராமாச்சாரம் ஒருத்தர் இருக்காரு வச்சுக்கோங்க. அந்த ராமாச்சாருடைய ஆத்மாவானது ராமாச்சாருடைய தேகத்தை தாங்கிறது. ராமாச்சாருடைய ஆத்மாவானது ராமாச்சாருடைய தேகத்தை தாங்குகிறது அப்படி சொல்லணும். நம்ம அந்த ஆத்மா இருக்கிற பரியந்தம் தேகமானது தாங்கப்படும். அப்படி இல்லைனா இதன் சங்காத்தம் கொலையுமித்தனை என்று தேகத்திற்கு லட்சணம் சொல்லப்பட்டது. ஆத்மா எப்படி தேகத்தை தாங்கிறதுன்னும் பொழுது, ஆத்மா தேகத்தை விட்டு வெளியேறி விட்டது என்றால் தேகத்திற்கு மரியாதையே இல்லை, தேகத்தை ரட்சிக்க கூட மாட்டான், அந்த தேகம் தேவையும் இல்லை. அதனால தான் என்ன பண்ணுறான், உடனே கொண்டு போய் கொளுத்திடுறா, எரிச்சுடுறா, இல்லை புதைச்சுடுறா, ஏதோ ஒரு பிரகாரத்தினால அந்த தேகத்துக்கு மறுபடியும் உத்திதி இல்லாதபடி பண்ணிவிடுறான். மறுபடியும் அது சேரவே சேராது. அப்போ ஆத்மா ஷரீரத்தை விட்டது என்றால் அதற்கு ஷரீரம் என்ற விவகாரம் கிடையாது. ஆத்மாவை சரீரம் சொல்ல முடியுமா? இப்போ தேகத்தை பார்த்து ஆத்மா நினச்சின்னு பிரம்மத்தில் இருந்த, இப்போ ஆத்மா வெளியேறிடுத்து. இப்போ தேகத்தை விட்டு ஆத்மா வெளியேறிடுத்து. தேகம் டீகம்போஸ் ஆகுது, அதை பற்றி கவலை இல்லை. அந்த தேகம் என்றைக்கோ ஒரு அழிய போகிறது, ஆத்மா அழியாது. ஆனால் ஆத்மா பண்ணின காரியம் சரியில்லை. அந்த ஆத்மா இதுவரையிலும் தான் தாங்கிக் கொண்டிருந்ததான தேகத்தை விட்டு வெளியேறிவிட்டது. ஆத்மாவால் தாங்கப்பட்டிருக்கும் தேகமானது ஆத்மாதீனமாக இருந்தது. அந்த தேகத்திலிருந்து ஆத்மா வெளியேறி பிறகு ஆத்மா கொஞ்சம் கொஞ்சமாக டீகம்போஸ் ஆக ஆரம்பிக்கிறது. பாடி எப்போ எடுப்பீங்கன்னு சொல்லுவோம். இது வரலாம் தேவரத்த சுவாமி, யக்ஞரத்த சுவாமி, டித்தன் சுவாமி, டபித்தன் சுவாமி சொல்லவா. இப்போ அடுத்தது என்ன பண்ணுவா, பாடி எப்படி வெளியெடுக்கிறேன்னு கேட்பா. அப்படி தான் கேள்வி வரும். அதாவது அது சரீரமாக இருக்கும் வரையிலும் ஆத்மாவான அதில் இருக்கிறான். அடுத்தது ஆத்மா அதில் இருக்கிற பரியந்தம் அது சரீரமாக இருக்கிறது. இதான் இதம் ஷரீரம் கௌந்தேய க்ஷேத்திரமித்ய விதீயதே ஏதத்யோ வேத்தி தம் பிராஹு க்ஷேத்ரஜ்ஞ இதி தத்விதா. ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராய நமஹ. இப்பொழுது அடியன் சொல்றதை எல்லாரும் திருப்பி சொல்லுங்க. ஸ்ரீ பகவானுவாச ஸ்ரீ பகவானுவாச இதம் ஷரீரம் கௌந்தேய இதம் ஷரீரம் கௌந்தேய க்ஷேத்ரமித்யபிதீயதே க்ஷேத்ரமித்யபிதீயதே ஏதத்யோ வேத்தி தம் பிராஹுः ஏதத்யோ வேத்தி தம் பிராஹுः க்ஷேத்ரஜ்ஞ இதி தத்விதः. க்ஷேத்ரஜ்ஞ இதி தத்விதः. இப்பொழுது நாம் அனைவரும் சேர்ந்து பாராயணம் செய்யலாம். ஸ்ரீ பகவானுவாச இதம் ஷரீரம் கௌந்தேய க்ஷேத்ரமித்யபிதீயதே ஏதத்யோ வேத்தி தம் பிராஹுः க்ஷேத்ரஜ்ஞ இதி தத்விதः. நம்மளுடைய பாரத தேசத்தில் அநேக விதமான மகான்கள் அவதரித்து நமக்கு நல்வழி காட்டியுள்ளார்கள். அதில் ரொம்ப முக்கியமானவர் நம்மளுடைய பகவத்பாதாச்சாரியால். அவர் பிரஷ்னோத்தர ரத்னமாளிகா அப்படிங்கிற கிரந்தத்தில் ஒரு கேள்வி ஒரு பதில், ஒரு கேள்வி ஒரு பதில் அப்படின்னு வரும். அந்த கிரந்தத்தில் கிம் ஸ்மர்த்தவ்யம் புருஷைஹி, மனிதர்களால் எது ஸ்மரிக்க வேண்டியது அப்படின்னு கேட்குறார். ஹரிநாம சதா ந யாவனி பாஷா அப்படின்னு அவரே பதில் சொல்கிறார். ஹரிநாமத்தை எப்போதும் சொல்லிகிட்டே இருக்கணும், ஸ்மரிச்சுட்டே இருக்கணும், பாக்கி இருக்கிற பேச்சுகள் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறார். அதையே தொடர்ந்து பார்த்தோம்னா சகிருதே உச்சாரிதம் ஏன ஹரிரித்யக்ஷரத்வயம் பத்த பரிகரஸ்தேன மோக்ஷாய கமனம் பிரதி அப்படின்னு சாஸ்திரம் சொல்லி கொடுக்கறது.
சகிருதுச்சாரிதம் ஏன ஒரே ஒரு தொன் சொன்னா போதுங்கிறார். ஹரிஹி ஹரி 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 அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தால் போதுமா? அக்ஷரத்வயம் 2 அக்ஷரம். அது சொன்னால் இவன் மோட்ச சாதனத்துக்கு அந்த பிரயாணத்திற்கு இவன் ரெடி ஆயிடுறான். பகவான் அவனுடைய மோட்சத்தையே கொடுக்கறதுக்கு, அவனுடைய திருவடியை கொடுக்கறதுக்கு சித்தமாக இருக்கான் அப்படின்னு சொல்கிறது இந்த சாஸ்திரம். அப்பேற்பட்ட பகவன் நாமோச்சாரணம் இப்பொழுது நடக்க போகிறது. நாம சங்கீர்த்தனம், அதை கேட்டு மகிழ்வோம். राजस सुकुमार मदनांचा पुतळा, राजस सुकुमार मदनांचा पुतळा, राजस सुकुमार मदनांचा पुतळा, राजस सुकुमार मदनाचा पुतळा, राजस सुकुमार मदनाचा पुतळा, रवी शशिकला लोपलिया, राजस सुकुमार मदनाचा पुतळा, राजस सुकुमार मदनाचा पुतळा, राजस सुकुमार मदनाचा पुतळा.
இந்த நிகழ்ச்சியில் இதுவரை நாம் செய்த பாராயணத்தில் ஏதேனும் அக்ஷர தோஷம் ஏற்படுத்தியிருந்தால் அதை நிவர்த்திக்கும் பொருட்டு பகவானிடம் க்ஷமா பிரார்த்தனை செய்வோம். अथ क्षमा प्रार्थना यदक्षरपदभ्रष्टं मात्राहीनं च यद्भवेत् तत्सर्वं क्षम्यतां देवनारायण नमोऽस्तु ते। अथ भगवत्समर्पणम् कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यद्यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि। अथ लोकक्षेम प्रार्थना सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्। சுவாமியின் அருள் நாம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டி மங்களாசாசனத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் இதே நிகழ்ச்சியில் நாளை சந்திப்போம். ஓம் நமோ வெங்கடேஷாய. अथ मङ्गलम् श्रियः कान्ताय कल्याणनिधये निधयेऽर्थिनाम् श्रीवेङ्कटनिवासाय श्रीनिवासाय मङ्गलम्। विनाव्यङ्कटेशं ननाथो ननाथः सदा व्यङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ